10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Power factor of AC circuit. ஸோ இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் நம்ம பவர் ஃபேக்டர் அதே போல் வாட்லெஸ் கரண்ட் வாட்ஃபுல் கரண்ட்டை பற்றி பேசணும். இந்த வாட்லெஸ் வாட்ஃபுல் கரண்ட் அப்படின்றது ரெசிஸ்டிவ் சர்க்கியூட், இண்டக்டிவ் சர்க்கியூட், கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சர்க்கியூட்டுக்கு இண்டிவிஜுவலாக சொன்னோம். அதே போல் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட், சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் இன் ரெசனன்ஸ் அந்த கண்டிஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ அந்த இடத்துல நம்ம பவர் ஃபேக்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் ஃபேக்டரோட வேல்யூ எங்கிருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது, ஃப்ரம் தி ஆவரேஜ் பவர் இன் அண்ட் ஏசி சர்க்கியூட்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். ஆவரேஜ் பவர் இன் அண்ட் ஏசி சர்க்கியூட் அப்படின்றது ஒவ்வொரு பிளேஸ்லையும் நம்ம கன்சம்ஷன் ஆஃப் பவருடைய வேல்யூஸை மெஷர் பண்ணுறத நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு எடுக்கலாம். இங்கே பவர் ஃபேக்டர் அப்படின்றது இஸ் defined as follows. The power factor of a circuit is defined as follows. எப்படிலாம் இதை நம்ம டிஃபைன் பண்ணலாம்? ஸோ இதுக்கு பேக்போன் ஆர் ஆரிஜின் அப்படின்றது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, the formula like the PAV is equal to VRMS IRMS into cos pi அப்படின்னு சொல்லுவோம். What is that? The average power is equal to product of the apparent power and power factor. From that expression we can call power factor is equal to the average power by apparent power. So power factor உடைய value யாருக்கு equal அப்படின்னா, the cosine of an angle leading or lagging அப்படின்னு சொல்லலாம். Power factor is equal to cos pi க்கு equal. அப்போ cos pi எங்க இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பேர் வச்சுக்கலாம், power factorன்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ காஸ் பை அப்படின்றது கொசைன் ஆஃப் ஆங்கிள். அந்த ஆங்கிள் அப்படின்றது எங்கே நமக்கு கிடைக்கும், எய்தர் லீடிங் வித் த வோல்டேஜ், லீடிங் வித் த கரண்ட், ஆர் லேகிங் வித் த வோல்டேஜ், லேகிங் வித் த கரண்ட். எய்தர் வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் இஸ் இன் ஃபேஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ், வாட் எவர் இட் மே பி. இன் ஃபேஸ் மீன்ஸ் தெர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 இன்டர்ஃபியரிங் வேவ்ஸ். ஸோ அந்த இடத்துல நமக்கு லீடிங்கும் இருக்காது, லேகிங்கும் இருக்காது. பட் இது எந்த இடத்துல பாசிபிள் அப்படின்னா ஒன்லி இந்த ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இன்ஸ்டெட் ஆஃப் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் while கன்சிடர் இண்டக்டிவ் சர்க்கியூட் ஆர் த கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் த இண்டக்டிவ் சர்க்கியூட் வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட் பை த ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் பை பை 2 ஆர் த கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் த வோல்டேஜ் பை த ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் பை பை 2ன்னு சொல்லுவோம். இந்த கேஸில் இண்டக்டிவ் சர்க்கியூட்டாக இருக்கும் பட்சத்தில். அதுவே கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டாக இருந்தால் த கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ் பை த ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் பை பை 2 ஆர் வோல்டேஜ் லேக்ஸ் பிஹைண்ட் த கரண்ட் பை த ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் பை பை 2. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டில் படிச்சிருக்கிறோம். அப்போ பவர் ஃபேக்டர் அப்படின்றது காஸ் பைக்கு ஈக்குவல். காஸ் பை இஸ் நத்திங் பட் cosine of angle of leading or lagging அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேற என்ன ஃபார்முலா இதுக்கு டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா, பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு R by Z. பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு R by Z. Here R is the resistance, Z is the impedance. அப்போ it is the ratio of resistance of the circuit to the impedance of the circuit is also equal to the power factor. We can call like this also, power factor is equal to R by Z. அப்போ R என்றது யாரு, resistance. Z அப்படின்றது யாரு, impedance. இப்போ what is the unit for power factor? The unit of power factor is no unit.
Y means in the numerator and the denominator both are belongs to the same category, like ohm by ohm getting cancelled. அப்போ the unit அப்படின்னு சொன்னாலே பவர் ஃபேக்டருக்கு no unit அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். And then third formation. So third formation is equal to the average power PAV by VRMS into IRMS. PAVக்கு என்ன பேரு? ஆவரேஜ் பவர்னு பேர் வைக்கலாம். VRMS into IRMS உடைய ப்ராடக்ட்டுக்கு பேரு அப்பேரண்ட் பவர்னு சொல்லலாம். அப்போ இன்னும் எப்படி படிக்கலாம்னா பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் பவர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர்னு படிக்கலாம். அப்போ ஆவரேஜ் பவருக்கு இன்னொரு பேர் தான் ட்ரூ பவர் ஆஃப் த சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் பவர் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் தி ட்ரூ பவர் ஆஃப் த சர்க்கியூட். நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் பவர் தான் எக்ஸாக்ட்லி பிலாங்ஸ் டு தி ட்ரூ பவர் ஆஃப் த ஏசி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பவர் ஃபேக்டருக்கு பிஏவி பை விஆர்எம்எஸ் இன்ட்டு ஐஆர்எம்எஸ்னு ஒரு ஃபார்முலா, பவர் ஃபேக்டருக்கு ஆர் பை இசட்னு ஒரு ஃபார்முலா, பவர் ஃபேக்டரு காஸ் பைக்கு ஈக்குவல்னு ஒரு ஃபார்முலா. இப்போ யூஸ்வலாக பவர் ஃபேக்டரை 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம டெரைவ் பண்ணி அதுக்கான ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவர் ஃபேக்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொல்லும் போது ரெசிஸ்டிவ் சர்க்கியூட், இண்டக்டிவ் சர்க்கியூட், கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் அண்ட் ஆர்எல்சி இன் ரெசனன்ஸ் சர்க்கியூட், இது மாதிரி 4 விஷயத்த சொன்னோம். இப்போ பவர் ஃபேக்டரோட வேல்யூ காஸ் பை அப்படின்ற ஃபார்மேஷனில் கொடுத்தோம் அப்படின்னா பையோட வேல்யூ 0 டிகிரியாக இருக்கும் பொழுது காஸ் 0 ஈக்குவல் டு 1. அப்போ பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு காஸ் 0 ஈக்குவல் டு 1 ஃபார் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். எப்படி இந்த இடத்துல ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டுக்கு பவர் ஃபேக்டரோட வேல்யூ 1 மாறுச்சு? நமக்கு நல்லா தெரியும். வோல்டேஜ் டிராப்பிங் அக்ராஸ் த ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் VR is equal to I into R. So in that condition the equation for the applied voltage is V equal to Vm sin omega t. What about the induced current? I is equal to Im sin omega t. Our V equal to Vm sin omega t is the applied voltage. I equal to Im sin omega t is the induced current. In both the condition, omega t is the phase angle. So that's why I am telling there is no phase difference between the voltage and the current for resistive circuit. அப்போ ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக இருக்கும் பட்சத்தில் பவர் ஃபேக்டரோட வேல்யூ 1க்கு ஈக்குவல். ஏன்? ஒமேகா டி ஈக்குவல் டு 0. அப்போ ஒமேகா டியோட வேல்யூ 0வாக இருக்கும்போது வோல்டேஜுக்கும் கரண்ட்டும் எந்த ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்போ இல்லாத பட்சத்தில் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக இருந்தால் பவர் ஃபேக்டரோட வேல்யூ காஸ் 0க்கு ஈக்குவலாக இருக்கும். காஸ் 0ஓட வேல்யூ 1 அப்படின்னு தெரியும். ஆல்சோ ஃபார் இண்டக்டிவ் சர்க்கியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் π/2. ஏன் இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் π/2 கொடுத்துருக்குறோம்? இண்டக்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னால் மைனஸ் π/2, கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் π/2. எங்கேருந்து இந்த ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம இண்டக்டிவ் சர்க்கியூட்டை எடுத்தோம் அப்படின்னா அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்றது V equal to Vm sin omega t. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இதுதான் நம்ம அப்ளை பண்ணது. அந்த அப்ளை பண்ணக்கூடிய இடத்துல இண்டக்டரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தா இன்டியூஸ்டு கரண்டோட வேல்யூ என்னவா இருக்குன்னா I equal to Im sin omega t மைனஸ் π/2 இருக்கும். அதனால தான் மைனஸ் π/2ன்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல 2 பேருக்குமான ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் த கரண்ட் இஸ் π/2 ஒன்லி. அதே போல் இண்டக்டிவ் சர்க்கியூட்டுக்கு பதிலாக கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் எடுத்தால் வாட் ஆர் த 2 ஈக்குவேஷன்ஸ்? ஃபார் த அப்ளைடு வோல்டேஜ் மீன்ஸ் V equal to Vm sin omega t. For the induced current means I equal to Im sin omega t plus π/2. Either plus or minus, whatever it may be, the phase difference between the voltage and the current is π/2 for inductive circuit as well as capacitive circuit. And third case is the power factor lies between 0 and 1 for a circuit having R, L and C in varying proportions. அதாவது ஒருத்தரை பொறுத்து இன்னொருத்தரோட சேஞ்சஸ் நடக்கும் பொழுது பவர் ஃபேக்டரோட வேல்யூ
யாருக்கு பிட்வீனில் இருக்கும் அப்படின்னா 0க்கும் 1க்கும் பிட்வீனில் தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் cos 0ஓட வேல்யூ 1, cos 90ஓட வேல்யூ 0. ஸோ த வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1 or 1 and 0. அது 1 and 0ன்னு சொல்கிறது பதிலாக 0 and 1ன்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். ஏன்னா மினிமம் ஸ்டார்ட்ஸ் அட் 0, மேக்ஸிமம் ரீச்ட் அட் 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ பவர் ஃபேக்டரோட வேல்யூ it is going to be lies between the 0 and 1 for a circuit having resistor of resistance, inductor of inductance, capacitor of capacitance in varying proportions அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப் டு திஸ் கான்செப்ட், அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற விஷயத்தை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்து டைரக்ட் கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இல்லை வர்ஸ்டா அப்படின்ற ஒரு கம்பேரிசனுக்கு கொண்டு வரோம். ஸோ தே வில் ஆஸ்க் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. அதாவது டிசியை கம்பேர் பண்ணும்போது, அதாவது டைரக்ட் கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு எந்த அளவுக்கு நமக்கு வந்து அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது த ஜெனரேஷன் ஆஃப் ஏசி ஓவர் டிசி இஸ் சீப்பர். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எதை கம்பேர் பண்ணும்போது, டிசியை கம்பேர் பண்ணும்போது ஏசியோட வேல்யூ நமக்கு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏன்? while comparing the DC direct current, AC generating very easily, so it is cheap and best. And conversion of AC into DC is possible very easily by the using of rectifiers. அதாவது ரெக்டிஃபயர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல ரெக்டிஃபயர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நேராக லெசன் நம்பர் 9 செமிகண்டக்டர் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெசனை படித்தோம். அந்த லெசனில் ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இந்த மாதிரி வேர்டெலாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்போம். அப்போ ரெக்டிஃபயர் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஸோ த கன்வர்ஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் த கரண்ட் இன்டு டைரக்ட் வோல்டேஜ் ஆர் த கரண்ட். ஸோ அந்த இடத்துல டயோட் இஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்யூட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜஸாக நமக்கு இருக்குது. சரி, இப்போ ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? ஸோ த ஏசி cannot be used like சார்ஜிங். அதாவது எலக்ட்ரோ பிளேட்டிங்கை வந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போதோ இல்லை பேட்டரிஸை சார்ஜ் பண்ணும் பொழுதோ ஏசி அப்படின்றது டைரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு மேஜர் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் வெல் அஸ் அட் ஹை வோல்டேஜ் ஏசி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் டிசி. அதாவது டிசியை விட ஏசி அப்படின்றது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாரை கம்பேர் பண்ணும்போது? ஹை வோல்டேஜில். எந்த இடத்துல ஹை வோல்டேஜாக இருக்கும் பட்சத்தில் while working at high voltage AC is more dangerous than DC. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிசியை கம்பேர் பண்ணும்போது ஏசியில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். எப்போ? ஹை வோல்டேஜில் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த ரெண்டு ட்ராபேக்ஸு ரெண்டு அட்வான்டேஜஸை வச்சுட்டு நம்ம ஏசி பெட்டரா இல்லை டிசி பெட்டரான்றது கன்சியூம் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ரிலேட்டடாக ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இந்த லெசனில் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அந்த இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றது எ சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டில் இப்போ நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டில் எஃப்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை 400 கிலோஹெர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேல்யூ? 400 கிலோஹெர்ட்ஸ். அப்போ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் 400 கிலோஹெர்ட்ஸ். இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் இஸ் 80 மைக்ரோ ஹென்ரி. கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் 2000 picofarad and resistor of resistance R equal to 50 ohm. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாலாம் என்ன அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டு. அந்த சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டில் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை 400 கிலோஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க எஃப்ஆர். இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸை
80 மைக்ரோ ஹென்ரின்னு சொல்லக்கூடிய எல்லா கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸை சியோட வேல்யூன்னு சொல்லிட்டு 2000 பிகோ பேரடாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை 50 ஓம்னு கொடுத்துருக்காங்க. while calculating, ஸோ இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த 4 டேட்டாவை வச்சுட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தே ஆர் நோன் as calculate Q ஃபேக்டர், அதாவது குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? குவாலிட்டி ஃபேக்டர். ரெண்டாவது when L dash equal to L then C dash. அது என்ன L dash? L is nothing but inductor of inductance. அப்போ L dash அப்படின்றது நியூ இண்டக்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது யாரோட ஈக்குவலாக இருக்கு? டபுளிங் ஆஃப் தி ஓல்டு இண்டக்டன்ஸ். அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இண்டக்டன்ஸோட வேல்யூவை டபுள் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நியூ இண்டக்டன்ஸ். அதாவது எல் டேஷோட வேல்யூ 2L இருக்கும் பட்சத்தில் சி டேஷோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. as well as தி நியூ குவாலிட்டி ஃபேக்டர். அப்போ நியூ குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது இந்த எல் டேஷையும் சி டேஷையும் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது தான் நியூ குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம 3 டேட்டாவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 3 டேட்டா என்ன அப்படின்றத நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக கால்குலேட் பண்ணலாம். see the solutions. the quality factor ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். Qவோட வேல்யூ. அப்போ Q is equal to, நமக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். Q is equal to 1 by R into root of L by C. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. Q is equal to 1 by R into root of L by C. இப்போ இதில் வந்து யூஸ்வலாக 3 ஆல்பபெட் தான் இருக்குது. என்னென்ன? ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த கிவன் வேல்யூஸ். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவில் 50 ஓம், ஜஸ்ட் ரைட் 50. அண்ட் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் 80 மைக்ரோ ஹென்ரியில் இருக்குது. ஹென்ரி இஸ் த யூனிட் ஃபார் த இண்டக்டன்ஸ். அப்போ மைக்ரோவை ரீப்ளேஸ் பண்ணோம்னா 80 into 10 to the power of minus 6ன்னு அர்த்தம். அடுத்து கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் 2000 பிகோ பேரட். 1 பிகோ இஸ் ஈக்குவல் டு 10 to the power of minus 12. சரி, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? அப்படி சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது ஸோ டினாமினேட்டரில் யூஸ்வலாக வந்துட்டு 10 to the power of minus 12 இருக்குது. பவரை முதல்ல நியூமரேட்டருக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா, அப்படி கொண்டு போகும் பொழுது 10 to the power of minus 12 shifted into the numerator become plus 12. அப்போ minus 6 plus 12 equal to plus 6 only. அப்போ 10 power of plus 6ன்னு கிடச்சிரும். இந்த 80 by 2000 இருக்கு இல்லையா? இதில் 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 by 200. அப்போ 8 by 200 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0.04ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும் நமக்கு? 0.04. சரி, இப்போ 0.04 into 10 power 6ன்றது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ while writing 1 by 50 into root of, ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை நம்ம வந்துட்டு 2 steps ரைட்வேர்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா the power value must be decrease. அதாவது while decimal point move towards the right side the power values are decreasing. அப்போ டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 0.04 4 into 10 to the power of minus 2 into 10 to the power of plus 6ன்னு எழுதலாம். அப்போ minus 2 plus 6 என்னவாயிடும்? plus 4 மாறிடும். அப்போ 1 by 50 into root of 4 into 10 power of 4. ஸோ இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 2s are 4. அதாவது ரூட் 4 2 மாறிடும். ரூட் ஆஃப் 10 power 4 10 power of 2 மாறிடும். அப்போ 1 by 50 into 2 into 10 power of 2. 2க்கும் 15 கேன்சல் பண்ணால் 25. 10 power 2 100ன்னு எழுதிக்கலாம். அப்போ 100 by 25 equal to 4. So the quality factor Q is equal to 4. Where is the unit? Suppose they will ask, means the unit of the quality factor is no unit only. ஏன்னா it is a ratio of the voltage by the voltage. அப்படி சொல்லலாம். Otherwise all the values are belongs to the same system like resistor of resistance, inductor of inductance, capacitor of capacitance. சரி, அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் வேல்யூக்கு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? when L dash equal to 2L
தென் சி டேஷ், அதாவது எல் டேஷோட வேல்யூ 2L மாறுது. அப்போ எல் டேஷோட வேல்யூ 2L. அப்போ வாட் அபவுட் எல்? 80 மைக்ரோ ஹென்ரி. 2 into 80 மைக்ரோ ஹென்ரி. அப்போ 2 into 80 is 160. மைக்ரோ is replaced by 10 power of minus 6. அப்போ இதுலேருந்து கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா the general formula is C equal to 1 by 4 pi square F into L. F is the resonant frequency, L is the inductor of inductance. அப்போ C dash ஓட வேல்யூ எப்படி எழுதலாம்? C dash equal to 1 by 4 pi square FR square into L dash. அப்போ 1 by 4 pi square the resonant frequency square into L dash. So substitute the known data. அப்போ 1 by 4 into pi ஓட வேல்யூ 3.14. So is in the square formation into resonant frequency is 400 kilohertz ல இருக்கு. அப்போ கிலோவை நாம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 10 to the power of plus 3. 10 power of plus 3. அப்போ 10 power of plus 3 கொடுத்தோம்னா 400 into 10 power of 3 the whole square into அடுத்து L dash ஓட வேல்யூ தானே நமக்கு தேவை. அப்போ 160 into 10 to the power of minus 6. ஸோ இது எல்லா வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணினதுக்கு அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 divided by 4 into 9.86 into 1600 into 100 into 10 to the power of plus 3 கிடைக்கும் into 160 into 10 to the power of minus 6. ஸோ இது ஆக்சுவலி எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூஸ் அப்படின்றதுனால இது எல்லாத்துக்கும் நம்ம லாகர்தமிக் டேபிளை யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஈஸியாக இந்த வேல்யூஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது சி டேஷோட வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னா 1000 into 10 to the power of minus 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா farad இஸ் த யூனிட் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அதனால் எஃப்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ 10 power of minus 12 எப்படி சொல்லலாம்? பிக்கோ அப்படின்னு கொடுத்தோம்னா சி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1000 picofarad எழுதலாம். சரிங்களா? இது செகண்ட் டேட்டா. அடுத்து தேர்டா நம்மள என்ன கேட்டிருக்காங்க? நியூ குவாலிட்டி ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. அப்போ நியூ குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னா ஆல்ரெடி குவாலிட்டி ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கோம்? Q equal to 1 by R root of L by Cன்னு சொல்லுவோம். அப்போ நியூ குவாலிட்டி ஃபேக்டர்னா Q dash equal to 1 by R root of L dash by C dash. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூவை வச்சு நம்ம என்ன எழுதலாம்னா 1 by 50 into root of L dash is 160 into 10 to the power of minus 6 by C dash is 1000 into 10 to the power of minus 12. ஏன்னா இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ரெண்டு வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10 power of minus 6 10 power of minus 12 இதை நியூமரேட்டர் கொண்டு போனால் minus 6 plus 12 become plus 6 மாறிடும். இப்போ ஆல்ரெடி இங்கே வந்து நியூமரேட்டில் ஒரு 0 டினாமினேட்டர் ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி எழுதும்போது 10 power of plus 2 மேலே போச்சுன்னா minus 2 மாறிடும். ஆல்ரெடி 10 power of 6 அங்கே இருக்குது. அப்போ 16 into 10 to the power of minus 2 into 10 to the power of plus 6ன்னு கிடைக்கும். அப்போ minus 2 plus 6 become plus 4 only. அப்போ root of 16 into 10 power 4ன்னு கிடைச்சிரும். அப்போ 1 by 50 into 16க்கு ரூட் எடுத்தா 4 10 power of 4க்கு ரூட் எடுத்தா 2 that means 10 power of 2. அப்போ 4 into 10 power of 2 become 400 by 50 equal to 8. இப்போ இந்த இடத்துலையும் இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, நோ யூனிட். ஏன்னா குவாலிட்டி ஃபேக்டரு ரேஷியோ ஆஃப் த வோல்டேஜ் பை த வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம கால்குலேட் பண்ணதில் குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம், இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். ஸோ இதில் கண்டினியூவல் காம்பினேஷன் அப்படின்னா ஒரு அடிஷ்னல் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கேன் பாரு. இன் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் XL equal to 184 ohm, XC equal to 144 ohm and R is equal to 30 ohm, then the impedance. அதாவது சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருந்து நம்ம இம்பிடன்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
அப்போ இம்பிடன்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Z இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ இது 3 வேல்யூமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லா வேல்யூயும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. அப்போ நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் கிவன் டேட்டாஸ்லேருந்து நம்ம ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்போ ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது Z இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் மைனஸ் கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் the whole difference become is in the form of square value. அப்போ ஆருக்கு வேல்யூ என்ன 30. ஸோ ஜஸ்ட் ரைட் இட் 30 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸலுக்கான வேல்யூ என்ன 184 ஓம். ஜஸ்ட் கீப் இட் 184 மைனஸ் எக்ஸியோட வேல்யூ என்ன 144. அப்போ 30 ஸ்கொயர் ப்ளஸ் 184 மைனஸ் 144 the whole square. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துடலாம் இல்லையா. 184 மைனஸ் 144 பிகம் ஜஸ்ட் 140 சாரி 184 மைனஸ் 144 பிகம் as 40 ஒன்லி. ஏன்னா இங்கே 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். 8 மைனஸ் 4க்கு 4 கிடைக்கும். 4 மைனஸ் 4க்கு 0 கிடைக்கும். அப்போ இந்த டேர்மில் என்ன இருக்கும் அப்படின்னா 184 மைனஸ் 144 பிகம் ஜஸ்ட் 40. அப்போ 40 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 1600. 30 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 900. அப்போ 900 plus 1600 become as 2500. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வேல்யூ எதில் தான் இருக்குது ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்குது. அப்போ while adding 900 plus 1600 equal to 2500, the value for square root of 2500 is 50. 50 into 50 நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 2500 நமக்கு கிடைக்கும். அப்போ 2500 கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட்டை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா 50 ஓம். The unit of impedance is ohm only. So finally we got the value Z is equal to 50 ohm. ஸோ இந்த மாதிரியான நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து இந்த லெசன்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸோட இம்பார்ட்டன்ஸை ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல்.